பா நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்ப்பா. பேரு ஜனனிப்பா. ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, நல்லா சமைக்கும்பா, நம்ம குடும்பத்துக்கும் நல்லா இருக்கும்பா. அவங்க வீட்டில் சம்மதம் சொல்லிட்டாங்கப்பா. உங்களுக்கும் சம்மதம்னா கல்யாணத்தை பேசிடலாம்ப்பா. நீங்க என்னப்பா நினைக்கிறீங்க? யோ என்னடா நான் பேசுனது இவ்வளோ கேட்கல நீயாப்பா? நான் தான் படம் பார்த்துட்டு இருந்தேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். என்னது பொண்ணு லவ் பண்றியா? பொண்ணை லவ் பண்ணாம பையனை லவ் பண்ணுவாங்க. பொண்ணை தான் ஏன் லவ் பண்றேன்? லவ்வா? நம்ம குடும்பத்துக்கு லவ் எல்லாம் செட் ஆகாது. ஏன் செட் ஆகாது? நல்ல பொண்ணு தானே, அப்புறம் என்ன? பாரு சொல்லிட்ட மாட்டேன் கேளு. வேலைக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமா இருக்கணும். இந்த லவ் இவெல்லாம் எடுத்துட்டு வந்தனா அவன் தான் உனக்கு. யோ நல்ல பொண்ணியா, கல்யாணம் பண்ணி வை. எனக்கு வயசாகுதியா? பா உனக்கு வயசு ஆகுதுதான், அதுக்குன்னு அதுக்கு டைம் எல்லாம் ஒண்ணுக்கு. அது எப்ப பண்ணுமோ நாங்க பண்ணுவோம். நீ எல்லாம் முடிவு பண்ண கூடாது. அப்ப நான் அதுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட். எனக்கு 30 வயசு ஆகுது, எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணி வை. இப்போதைக்கு உனக்கு கல்யாணம் கிடையாது. நீ இப்படியே சொல்லிடு. நாலு பின்ன ஒரு குழந்தை வந்து உனக்கு தாத்தான்னு கூப்பிடுவானா? டேய் என்ன இப்ப ரோட்ல போகும்போது குழந்தைங்க எல்லாம் தாத்தா தானே கூப்பிட்டு. ஆனவா வயசானா தாத்தா தான் ஏன் கூப்பிடுவாங்க? உனங்கோ வேற ஏதாவது இல்ல வேற எதுவும் கூப்பிட போலாம்ப்பா. கல்யாணம் பண்ணி வைக்கவே முடியுமா? முடியாது. இப்போதைக்கு முடியாதுப்பா உனக்கு கல்யாணம். இப்ப என்ன சொல்ல வர? எனக்கு கல்யாணம் பண்ணி யோ நான் பேசுறாங்கன்னே பாத்துக்கிறேன். நீ இதோ பாரு அனிமல் படம் பார்த்துன்னு நான் பார்த்துட்டு வந்து பேசுறேன். அனிமல் படம் இப்போ 30 கல்யாணம் பண்ணி கல்யாணம் என் லவ் ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பா. அப்படின்னா சான்ஸ்? இப்போ நீ தான் நான் தான் நீ, ஓகேவா? நீ என்ன மாதிரி ஆக்ட் பண்ணு, நான் ஒன்ன மாதிரி ஆக்ட் பண்றேன். அப்போ என் லவ்வோட இதுவும் நான் உனக்கு புரிய வச்சிருவேன். ஓஹோ சரி சரி வா பாத்துக்கலாம். என்கிட்டே வா வா வா. ஆக்ஷன். அப்பா என்னடா? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்ப்பா. லவ்லாம் நம்ம கூட செட் ஆகாதுப்பா. நான் சொல்ற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும். சரிப்பா.